அப்போ என்ன அது
இங்கே அழைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான சொல்ல முடியாத சோக துயரங்களை அனுபவித்து எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மண்ணுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே அந்த நிகழ்வுகளின் வரிசையில் முதல் நிகழ்வாக இந்த சமயத்திலே உங்களுடைய கைகளிலே தரப்பட்ட விழுதுகளை நீங்கள் நிறைவு செய்வோம். உங்களுடைய கைகளில் இருக்கின்ற விழுதுகளை ஒவ்வொருவராக கொண்டு வந்து நம்ம இசையில் அவர்களுக்கான அல்லது பொதுத்துறையில் ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நினைக்க பிள்ளைகின்றது. காலங்கள் கடந்து பல வரலாறுகளை வந்து மண்ணிலே விதைத்துவிட்டு 2009க்கு முன்பாக எங்களுடைய பிள்ளைகளை இணைப்போமோ என்ற ஒரு தருணம் இருந்தது. எங்களுடைய மன குமரங்களிலும் எங்களுடைய மன கண்களிலும் அந்த குமரங்களை நாங்கள் வைத்து உள்ளுக்கு பூசித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அந்த உள் வாழ்ந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய பிள்ளைகளின் வரலாறுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருந்தோம். இன்று ஒரு அரசியல் நீரோட்டம் ஒரு நினைவு கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவிலே கொண்டு அந்த வரலாறுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது வேறிய பிள்ளைகளை வரலாறுகள் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அனைவரும் கட்டாயம் கொண்டுவரக்கூடியவர்களாக திகழ்வீர்கள். எனவே இந்த இந்நாளிலே இந்த பொன்னாளிலே நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். கடந்த ஒரு வாரங்களை மறக்க
எங்கள் பருத்தித்துறை பிரதேச சபையின் கொள்கை வட்டார உறுப்பினரும் இந்நிகழ்வில் சிறந்தமா ஒழுங்கமை பாதகமான முல்லைத்தீவியானவர்களை அப்போது அறிவிக்கிறோம். தங்களுடைய இன்னுயிர்களை ஆவுதியாக்கி இந்த மண்ணும் இந்த மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இளமை கால இன்பங்களை எல்லாம் தொலைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக விட்டாகி போன அந்த மானமா மரபர்களுடைய அந்த நிழலில் நின்று கொண்டு அவர்களை இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மண்ணை ஆழமாக நேசித்தார்கள். இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்தார்கள். அவர்களுடைய தாகத்தால் நான் நினைக்கின்றேன் இந்த விளக்கம் அவ்வாறு தீப்பற்றி எரிகின்றது. அவர்கள் கொண்ட அந்த லட்சியம், அவர்கள் கொண்ட அந்த வேலை, அவர்களுடைய அந்த இலட்சியத்திற்காக அவர்கள் தங்களுடைய இலட்சியத்திற்காக இந்த மண்ணிலே வித்தாகி போயிருக்கிறார்கள். மக்கள் வாழ வேண்டும், தாய் மண் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக தங்களுடைய இன்னுயிர்களை அவர்கள் ஆகுதியாகி இருக்கிறார்கள். கல்வி கற்க வேண்டிய வயதில், இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டிய வயதில் அவர்கள் மக்களையும் மண்ணையும் ஆழமாக நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள். உயர்ந்த கனவுகளையும் உயர்ந்த லட்சியத்தையும் ஒரு சுதந்திரமான விடுதலையும் அவர்கள் ஆழமாக நேசித்தார்கள். நான் கல்வி கேட்காவிட்டாலும் வருகின்ற சமுதாயம் ஒரு சுதந்திரமான வழியிலே கல்வி கேட்க வேண்டும், ஒரு சுதந்திரமான நிலையிலே விளையாட வேண்டும், எங்களுடைய கலை பண்பாட்டு கூறுகள் வளர வேண்டும் என்பதற்காக அந்த வீரர்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாகி இருக்கிறார்கள். தாய் தந்தை சகோதரர்களுடைய பாசத்தை மறந்து தாய் மண்ணும் தாய் மக்களும் உயிரின நேசித்து அவர்கள் இந்த மண்ணிலே விட்டாகி போயிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை எங்களுடைய நெஞ்சிலே குடியமர்த்தி அவர்களை துதிக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். அந்த வகையிலே எங்களுடைய மண்ணும் பல மாவீரர்களை, இந்த பொலிகை மண்ணும் பல மாவீரர்களை தன்னகத்தை கொண்ட மண் எங்களுடைய பொலிகண்டி மண். அந்த மண்ணிலே வித்தாகி போன ஒவ்வொரு மாவீரனும் தன்னுடைய மண் விடுதலை பெற வேண்டும், தன்னுடைய மக்கள் விடுதலை பெற வேண்டும், எங்களுடைய மண் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அன்று அவர்கள் களமாடினார்கள். ஆகவே அந்த உன்னதமான உயிர்களை நாங்கள் ஒருபோதும் இனிமேல் காணப்போவதில்லை. ஆனால் அவர்கள் காட்டிய அந்த பாதையும், அவர்கள் நேசித்த மண்ணும், அவர்கள் நடந்து பழகிய நெருக்களும், அவர்கள் ஏறி இறங்கிய ஆலமரங்களாக இருக்கலாம், அரச மரங்களாக இருக்கலாம், அவர்கள் கால்நடைத்து சென்ற கடற்கரையாக இருக்கலாம், அவர்களுடைய ஞாபகத்தை நிச்சயமாக எங்களிடம் மீட்டி செல்லும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சகோதரர்களாக இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்கள் உங்கள் உடன்பிறந்த உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த மண்ணின் இந்த புனித பூமியிலே புனிதர்களாக விடுதலை வேண்டிய விருட்சங்களாக இந்த மண்ணின குழந்தைகளையும் முதியவர்களையும் மக்களையும் ஆழமாக நேசித்து அவர்களின் முடிவுக்காக சுதந்திரத்திற்காக இந்த மண்ணை நாங்கள் கூறியிருக்கின்றோம். தலைமையை ஆற்றி இருக்கின்றார் நம்முடைய முல்லைத்தீவியர்கள். அவர் கூறியது போன்று இந்த பொலிகமன் பல வீர வரலாறுகளும் ஒரு அற்புதமான இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு தீரமிக்க ஒரு செயற்பாடுகளை புரிந்தவன் எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக, எங்களுடைய விடுதலை இலட்சிய நோக்கிற்காக ஒரு கூற நோக்கோடு செயற்பட்ட ஒரு அற்புதமான மண். அந்த மண்ணிலே வாழ்ந்த எங்களுடைய வீர மகர்கள் இது எங்களை விட்டு பல காலம் சென்றிருந்தாலும் அவர்களை நாங்கள்
மனதிலே நிறுத்தி இன்றைய சம்பவம் நாளைய வரலாறு இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏன் கடந்து வந்த பாதையை நினைவு கூற வேண்டும் என்றால் எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு கடந்த காலத்திலே எவ்வாறான நிகழ்வுகள் எப்படி நடைபெற்றது, எங்களுடைய கடந்த கால அற்புதமான தியாகங்களை அவர்களுக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனைகளும் இங்கே இருக்கின்றது. அந்த தூரநோக்கு சிந்தனைகளோடு இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த வடகிழக்கும் அல்லது எங்களுடைய ஒவ்வொரு தமிழர்கள் வாழ்கின்ற புலம்பெயர் தேசங்களிலும் ஒரு பாதி அளவிலே இந்த வருடம் ஒரு ஒழுங்கமைத்து இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய துயிலுடைய நிகழ்வுகளும் ஒரு பாதிய ஒரு வளர்ச்சியின் உச்சத்தில் இந்த வருடம் நிகழும் என்பதில் இந்த ஐயப்பாடுகளை அந்த வகையை தொடர்ந்து உரையாற்றுவதற்காக அவர்களை அப்போது அழைத்திருக்கிறோம். மாவீரர்களின் பெற்றோர்களை கனப்படுத்துகின்ற, மதிப்பளிக்கின்ற, கௌரவிக்கின்ற இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த சகோதரன் முல்லை அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து செயற்படுகின்ற ஏற்பாட்டு குழுவினருக்கும், மாவீரர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் சகோதரர்களுக்கும் நாட்டு பற்றாளர் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். மாவீரர்கள் உதைக்கப்பட்டவர்கள் அல்ல, விதைக்கப்பட்டவர்கள். நடந்த வீரை சாவு அடைந்து வீடுகளிடம் நான் சென்றதில்லை. ஒவ்வொரு மாவீரர்களையும் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பெற்றோர்களின் குமுறங்களையும் அவர்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் அந்த பிள்ளைகளின் கனவுகளையும் நான் அறிந்திருந்தேன். ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் கட்டாயம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிலையில் நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றிருந்து ஒவ்வொரு போராளிகளும் எங்களுடன் வந்து தங்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் தங்களுடைய தாய்ந்தியை கவனிக்கும் பொறுப்புகளையும் எங்களிடம் கூறுவார்கள். போராளிகள் கிடைத்திருப்பார்கள். நாளைக்கு போராட்டத்தில் இணைந்து அவர்கள் ஒவ்வொரு மாவீரர்களாகவும் வேறு மாற்றங்களாகவும் செல்வார்கள். ஆனால் என்ன நீங்கள் யாருக்கும் தெரியுமோ தெரியாது, யாரையும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அம்மா என்றுதான் சொல்லி வழக்கம். இது வரைக்கும் நான் மாவீரர் போராளிய குடும்பங்களை சந்தித்து அவருடைய சுக நலன்களை கேட்டு எல்லாருக்கும் நாங்களே அதிகாரத்தோடு போராளிகளை விட நான் அனைத்து மாவீரர் குடும்பங்களையும் நன்கு அறிந்திருக்கிறேன். பேர் சொல்லி அழைப்பதில் ஒருவரையும் பேர் அவர் மாவீரருடைய பெயர்களைத்தான் சொல்லி அழைப்போம். அதே போல் எங்களுடைய கிராமத்தில் அதிக கவனிப்பு, அதிக மதிப்பளிப்புகள் அதிகம் செய்தாலும் இந்த மாவீரர்களை பெற்ற பெற்றோர்களை கௌரவிப்பதை விட மேலானது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஓகே.